students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.3 ல problem number 1 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate integral 3 to 4 dx by x square minus 4. இந்த ப்ராப்ளத்தை நம்ம I ன்னு எடுத்துக்கலாம். I equal to integral 3 to 4 dx by x square minus 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராப்ளத்தை கிவன் டேட்டாவை நம்ம ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலான்னு பாருங்கள். I equal to integral 3 to 4 dx by இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4க்கு நம்ம ரூட் எடுப்போம். ரூட் 4னா ஆன்சர் என்னமா 2 ஸ்கொயர் ரெண்டுமே நமக்கு சேம் தான். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது இன்டெகிரேஷன் ஃபார்முலா எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக பார்க்கலாங்கிறதுக்கான ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தேவைன்னா அதற்கான லிங்கை மேலே ரோல் ஆகக்கூடிய ஐ பட்டனில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்துடலாம். இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்னு பாருங்கள். 1/2a லாக் ஆஃப் இது வந்து 2 நம்பர் 2 என்னமா இது 1/2a log of இந்த இடத்துல மைனஸ் இருக்கலாமா. ஸோ இதில் நியூமரேட்டரே நமக்கு மைனஸ் வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ இதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஏக்கு பதிலாக நமக்கு நம்பர் 2 இருக்குது. ஓகே, இப்போ ஈக்குவல் டு 1/2a. ஸோ 1/2 ஆல்ரெடி இருக்குது இன்று ஏன்னா அங்கே நமக்கு 2 லாக் ஆஃப் நியூமரேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஏ ஏன்னா இந்த இடத்துல நமக்கு 2 இல்லையா 2 divided by x plus 2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இது கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேம்மா. தட் இஸ் அப்பர் லிமிட் வந்து நமக்கு 4, லோயர் லிமிட் வந்து நமக்கு 3. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/4 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இல்லையாம்மா. அப்போ லாக் ஆஃப் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. லாக் ஆஃப் நியூமரேட்டரில் வந்து 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா 4 minus 2னா 2. ஸோ 2 டிவைடட் பை இந்த இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா மைனஸ் போட்டுக்கலாம். லாக் ஆஃப் ப்ராக்கெட் இந்த இடத்துல நம்ம லோயர் லிமிட் நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 minus 2னா நியூமரேட்டரில் 1 இந்த இடத்துல 3 plus 2னா 5. ஓகேம்மா. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா லாக் ஆஃப் ஏ லாக் பி அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அது என்ன ஃபார்முலானா இது வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது லாக் ஏ மைனஸ் log b இதுக்கான ஆன்சர் என்ன வரும் log of a by b. ஓகேவா. அதாவது மைனஸில் இருந்துச்சுன்னா லாக் டேர்ம் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா டிவிஷன் ஃபார்மேட்டில் நமக்கு வரும். ஸோ ஆன்சர் எழுதிக்கலாம். 1/4 ப்ராக்கெட் log of தட் இஸ் இது வந்து தான் நமக்கு a இல்லையாம்மா. இது வந்து a இது நமக்கு b. இப்போ log வந்து ஏங்கிறது நியூமரேட்டரில் நமக்கு வரும். ஸோ 2/6 தி ஹோல் டிவைடட் பை this one. Okay, 1/5. ஓகேம்மா. இதை மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். I equal to 1/4 log of அதாவது டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணலாம். 2/6 into 5/1. ஓகேம்மா. இதை நம்ம கட் பண்ணலாம் இல்லையா. எஸ் கட் பண்ணலாம். தட் இஸ் 1 இங்கே வந்து நமக்கு 3 கிடைக்கும் இல்லையாம்மா. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். I equal to 1/4 கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டு log of bracket தட்ஸ் நியூமரேட்டரில் 5 இல்லையா 5/3. இதான் நமக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதை நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம்.